வணக்கம். கதிரவன் நியூஸின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டு மக்களுக்கு ரணில் விக்ரமசிங்கே வெளியிட்ட முக்கிய அறிக்கை. சற்று முன்னர் இடம்பெற்ற கோர விபத்து, 2 பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்து, 11 பேருக்கு நேர்ந்த கதை. பகல் நேரத்தில் அவதானமாக செயல்படவும் பல பகுதி மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. சைபர் தாக்குதல் அபாய பட்டியலில் இலங்கை, எச்சரிக்கை விடுக்கும் நிபுணர். பேசாலை போலீசாரின் அநாகரிக நடத்தை, இணையத்தில் பரவும் காணொளி. கட்டுநாயக்காவில் 22 பிக்குகள் அதிரடி கைது. போலி நாணய தாள்கள் உட்பட போதைப் பொருட்களுடன் சிக்கிய சந்தேக நபர்கள். வாகன இறக்குமதி தொடர்பில் மத்திய வங்கி வெளியிட்ட தகவல். 1ஆம் தேதி முதல் புதிய மாற்றம், வாகன சாரதிகளுக்கு முக்கிய அறிவிப்பு. வங்கிக் கணக்குகளை இலக்கு கையடக்க தொலைபேசி பாவனையாளர்களுக்கு காவல்துறையின் எச்சரிக்கை. சட்டவிரோத மணல் அகழ்வில் ஈடுபட்ட வாகனங்கள் பறிமுதல். தொடர்பான விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தனது நோயின் போது தன்னை கவனித்துக் கொண்ட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து ஒரு சிறப்பு அறிக்கையை வெளியிட்டுள்ளார். ரணில் விக்ரமசிங்கே வெளியிட்ட சிறப்பு அறிக்கையில் மேலும் கூறப்பட்டுள்ளதாவது: தனது நோய் வெளிப்படுத்தப்பட்டதிலிருந்து அவரது நலம் விசாரித்தும் அவர் விரைவில் குணமடைய வாழ்த்தியும் பெறப்பட்ட தொலைபேசி அழைப்புகள் மற்றும் செய்திகளின் எண்ணிக்கை மிக அதிகமாக உள்ளது. நல்ல ஆரோக்கியத்தின் பேரில் நாடு முழுவதும் மத அனுசரிப்புகளை நடத்த நீங்கள் எடுத்துள்ள நடவடிக்கைகளை நான் குறிப்பாக பாராட்டுகின்றேன். இலங்கை குடிமக்களாகிய நீங்கள் எடுத்துள்ள நடவடிக்கைகள் நான் விரைவாக குணமடைய பெரும் தைரியத்தை அளித்துள்ளன. குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்கள் தங்களால் இயன்றவரை எனக்காக உரிய நடவடிக்கைகளை எடுத்துள்ளனர் என்பதை நான் அறிவேன். என் மீது நீங்கள் காட்டிய அக்கறைக்கும் கவனத்துக்கும் நான் மீண்டும் ஒருமுறை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்று, இதற்காக எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். தம்புள்ளை மாத்தளை பிரதான வீதியில் நாவுல நாளந்த பகுதியில் 2 பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் 11 பேர் படுகாயமடைந்துள்ளனர். இன்று காலை சுமார் 9:20 மணியளவில் இந்த கோர விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தனியார் பேருந்தும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துமே இவ்வாறு மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளதாக கூறப்படுகின்றது. மேலும் விபத்தில் காயமடைந்த 11 பேர் நாளந்த மாவட்ட வைத்தியசாலை மற்றும் மாத்தளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் தனியார் பேருந்தின் சாரதி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தின் சாரதி தப்பி ஓடியுள்ளதாக கூறப்படுகின்றது. குறித்த விபத்து நடந்த நேரத்தில் சபாநாயகரும் கண்டி வழியாக கொழும்புக்கு சென்று கொண்டிருந்தார் என்றும், இந்த திடீர் பேருந்து விபத்தின் காரணமாக காயமடைந்தவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி சிகிச்சைக்காக அனுப்பி வைக்க சபாநாயகர் உதவியதாகவும் கூறப்படுகிறது. விபத்து குறித்து நாவுள்ள போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டின் பல பகுதிகளில் நிலவும் வெப்பமான வானிலை குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த எச்சரிக்கை இன்று வெளியிடப்பட்டுள்ளது. வடக்கு, வடமத்திய, வடமேற்கு, மேற்கு, சப்ரமுவ, தெற்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் மற்றும் மொனராகலை மாவட்டத்தின் சில பகுதிகளில் வெப்ப குறியீடு அதிகரிக்கும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதாவது மனித உடல் உணரும் வெப்பநிலை பகல் நேரத்தில் கணிசமாக அளவிடும் நீடிக்கக்கூடும். அதன்படி பொதுமக்கள் இதனை கவனித்துக் கொண்டு மனித ஆரோக்கியத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்பை குறைத்து தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது. மத்திய கிழக்கு மோதல்களுக்கு இணையாக இணையதளங்கள் மீதான சைபர் தாக்குதல்கள் அதிகரிக்கும் போக்கு காணப்படுவதாகவும், இவ்வாறான சைபர் தாக்குதலுக்கு உள்ளாகும் அதிக அபாயம் கொண்ட நாடுகளின் பட்டியலில் இலங்கையும் உள்ளதாக நாட்டின் சிரேஷ்ட தகவல் தொழில்நுட்ப நிபுணர் ஒருவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இலங்கையின் சிரேஷ்ட தகவல் தொழில்நுட்ப நிபுணரான ஹர்ஷ விஜயவர்தன இது தொடர்பில் கருத்து தெரிவிக்கையில், உலகில் இணைய அச்சுறுத்தல்கள் நிலவும் நாடுகளின் பட்டியலில் இலங்கை 20வது இடத்தில் உள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் சுமார் 91 லட்சம் இணையதளங்களுக்கு சைபர் தாக்குதல் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பொதுவாக உலகில் குழப்பமான காலப்பகுதியில் இவ்வாறான சைபர் தாக்குதல்கள் அதிகரிக்கும் போக்கு காணப்படுகின்றது. தற்போது நிலவும் மத்திய கிழக்கு போர்ச்சூழலில் அத்தகைய போக்கு தென்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த சைபர் தாக்குதலில் பல்வேறு குழுக்கள் ஈடுபடுகின்றன. சில சமயங்களில் அரசியல் தேவைகளுக்காகவும், இன்னும் சில வேளைகளில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்களாகவும் இவை இணையத்தில் பெருமளவில் இடம்பெறுகின்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மேலும் இலங்கை நிபுணர்கள் இந்த அச்சுறுத்தல்களை உடனடியாக அடையாளம் காண வேண்டும் என்றும் இந்த சைபர் அபாயங்களை குறைப்பதற்கு வலுவான வேலைத்திட்டம் ஒன்றை தொடர்ச்சியாக முன்னெடுப்பது அத்தியாவசியமானது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மன்னார் பேசாலை போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் வீதி போக்குவரத்து பிரிவு போலீஸ் அதிகாரி ஒருவர் மோட்டார் சைக்கிளில் பயணித்த நபரை இடைமறித்து அநாகரிகமாக நடந்து கொண்டதாக கூறப்படும் காணொலி சமூக ஊடகங்களில் பரவி வருகின்றது. இந்த சம்பவம் கடந்த 24ஆம் தேதி இரவு பேசாலை போலீஸ் நிலைய பிரதான வீதியில் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினம் கடமையில் ஈடுபட்டிருந்த 2 வீதி போக்குவரத்து போலீசார் மோட்டார் சைக்கிளில் வந்த நபரை நிறுத்தி வாகன ஆவணங்கள் மற்றும் சாரதி அனுமதி பத்திரத்தை கேட்டுள்ளனர். அதன்படி குறித்த நபர் அனைத்து ஆவணங்களையும் வழங்கியிருந்த போதிலும் போலீஸ் அதிகாரியொருவர் அவற்றை பரிசீலித்த பின்னர் மீண்டும் வழங்காமல் தனது குறிப்பேட்டில் பதிவு செய்ய முயன்றுள்ளார். இதனால் சந்தேகம் கொண்ட நபர் தனது பாதுகாப்பை கருத்தில் கொண்டு சம்பவத்தை தனது கையடக்க தொலைபேசியில் காணொலியாக பதிவு செய்துள்ளார். இதுக்கிடையில் குறித்த போலீஸ் அதிகாரி நபரை தாக்க முயற்சி செய்ததுடன் தகாத முறையில் நடந்து கொண்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சிறிது நேரத்துக்கு பின்னர் அந்த நபர் தனது ஆவணங்களை பெற்றுக்கொண்டு அங்கிருந்து வெளியேறியுள்ளார். இந்நிலையில் காணொலி வைரலானதை தொடர்ந்து இரவு நேரங்களில் அந்த பகுதியில் கடமையில் ஈடுபடும் சில வீதி போக்குவரத்து போலீசார் வழியாக செல்லும் மக்களிடமிருந்து பணம் அல்லது மதுபானம் கோருகின்றனர் என்ற குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து வன்னி பிராந்திய போலீஸ் அதிகாரிகள் உடனடி விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் 1.1 பில்லியன் ரூபாய் அதிக பெறுமதியுடைய போதைப் பொருட்களுடன் 22 பௌத்த பிக்குகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய நேற்று இரவு காவல்துறை போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரால் முன்னெடுக்கப்பட்ட சோதனையின் போது குறித்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. இதன்போது பாடசாலை உபகரணங்கள் மற்றும் பல்வேறு இனிப்பு பண்டங்கள் பொதி செய்யப்பட்டிருந்த இரட்டை அடிப்பகுதிகளை கொண்ட பயணப்பொதிகளுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 110 கிலோகிராமுக்கும் அதிகமான கோஸ் போதைப்பொருள் மற்றும் ஹாசிஸ் என சந்தேகிக்கப்படும் போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதன்படி ஒவ்வொரு பிக்குகளும் தலா 5 கிலோகிராமுக்கும் அதிகமான போதைப் பொருளை தமது பயண பொதிகளில் கொண்டு சென்றதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. மேலும் இந்த குழுவினர் ஏப்ரல் 22ஆம் தேதி முதல் ஒருவரால் வழங்கப்பட்ட விமான பயண சீட்டுகள் மூலம் பாங்காங் சென்றிருப்பதை புலனாய்வாளர்கள் கண்டறிந்துள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் வெளிநாட்டில் இருந்தபோது சிவில் உடையில் இருந்த புகைப்படங்கள் மற்றும் காணொலிகள் அவர்களது கைபேசிகளில் இருந்து ஆதாரங்களாக கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இது கட்டுநாயக்க விமான நிலைய வரலாற்றில் கைப்பற்றப்பட்ட மிகப்பெரிய போதைப்பொருள் தொகையாக கருதப்படுவதுடன் பாரிய போதைப்பொருள் கடத்தலை பிக்குகள் கைது செய்யப்பட்ட முதலாவது சந்தர்ப்பமாகவும் பதிவாகியுள்ளது. கைது செய்யப்பட்டவர்கள் நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்றும் வெவ்வேறு கல்வி நிறுவனங்களில் உயர்கல்வியை தொடரும் இளம் மதகுருமார் எனவும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இந்நிலையில் கைது செய்யப்பட்டவர்கள் மேலதிக நடவடிக்கைகளுக்காக நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக குற்றப்புலனாய்வுத்துறையினர் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் போலி நாணயத்தாள்களை வைத்திருந்தமை மற்றும் போதைப் பொருள் கடத்தல் தொடர்பாக நேற்றைய தினம் நடத்தப்பட்ட 2 வேறுபட்ட சுற்றி வளைப்புகளில் 7 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கல்கிசை பிராந்திய குற்றப்புலனாய்வு பணியகத்தின் அதிகாரிகள் ரத்னலானை மற்றும் எம்புல்கொட ஆகிய பகுதிகளில் முன்னெடுத்த முதலாம் சோதனையில் 91 கிராம் 200 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டதுடன் 6 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். இதன்போது 2 5000 ரூபாய் போலி நாணயத்தாள்களும் 21 2000 ரூபாய் போலி நாணயத்தாள்களும் மீட்கப்பட்டுள்ளன. 25 முதல் 52 வயதுக்கு இடைப்பட்ட இந்த சந்தேக நபர்கள் எம்புல்கொட, தெகிப்பிட்டிய, பெலந்த மற்றும் ரத்னலானை ஆகிய இடங்களை சேர்ந்தவர்கள் என்பதுடன் மேலதிக விசாரணைகளுக்காக அவர்கள் கல்கிசை காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். இலங்கையில் வாகன இறக்குமதி செலவினம் 2025ஆம் ஆண்டில் வரலாற்றிலேயே 3வது மிக உயர்ந்த அளவை எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மத்திய வங்கியால் வெளியிடப்பட்ட 2025ஆம் ஆண்டு பொருளாதார ஆய்வறிக்கையின் மூலம் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது. வாகன இறக்குமதி மீதான கட்டுப்பாடுகள் படிப்படியாக தளர்த்தப்பட்டதன் விளைவாக தனியார் வாகனங்கள் மீதான அனைத்து கட்டுப்பாடுகளும் ஜனவரி 2025க்குள் நீக்கப்பட்டன. நீண்டகால கட்டுப்பாடுகளுக்கு பிறகு ஏற்படக்கூடிய தேவையை கட்டுப்படுத்துவதற்காக அரசாங்கம் பல சுங்கவரி மற்றும் சுங்கவரி அல்லாத கொள்கை நடவடிக்கைகளையும் அறிமுகப்படுத்தியிருந்தது. எனினும் பல ஆண்டுகளாக நிலவி கட்டுப்பாடுகளால் அதிகரித்த தேவையையும் பொருளாதார நடவடிக்கைகளில் ஏற்பட்ட முன்னேற்றத்தையும் பிரதிபலிக்கும் வகையில் 2025ஆம் ஆண்டில் வாகன இறக்குமதிகள் கணிசமாக அதிகரித்துள்ளன. நாட்டில் டிஜிட்டல் வாகன காப்புறுதி அட்டைகளை பயன்பாட்டுக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் இதனை நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு அறிவித்துள்ளது.
இந்த டிஜிட்டல் மோட்டார் காப்பீட்டு அட்டை இலங்கை காப்பீட்டு ஒழுங்குமுறை ஆணைக்குழு, இலங்கை காப்பீட்டு சங்கம் மற்றும் இலங்கை காவல்துறை ஆகியவற்றுடன் இணைந்து தொடங்கப்படும் என்று அமைச்சு தெரிவித்துள்ளது. அனைத்து வாகன உரிமையாளர்களுக்கும் இலகுவான காகிதமற்ற மற்றும் வினைத்திறனான அனுபவத்தை உறுதி செய்யும் நோக்கில் இந்த முறை கொண்டுவரப்பட உள்ளது. வாகன காப்புறுதி முறையை நவீனமயமாக்கல், தேசிய டிஜிட்டல் மயமாக்கல் திட்டத்தை முன்னெடுத்தல் மற்றும் பொது பாதுகாப்பை பலப்படுத்துதல் ஆகியவற்றுக்கான முக்கிய ஒரு நடவடிக்கையாக இது கருதப்படுகின்றது. மேலும் பிளாஸ்டிக் அட்டைகளுக்கு பதிவாக டிஜிட்டல் முறையை பயன்படுத்துவதன் மூலம் இது நாடு தழுவிய ரீதியில் சுற்றாடல் நிலைத்தன்மைக்கும் பங்களிப்பு செய்யும் என நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்துவோரின் வங்கிக் கணக்குகளை இலக்கு வைத்து முன்னெடுக்கப்படும் புதியதொரு டிஜிட்டல் மோசடி குறித்து காவல்துறையினர் பொதுமக்களுக்கு அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அறிமுகமில்லாத இலக்கங்களில் இருந்தோ அல்லது உங்களுக்கு தெரிந்த நண்பர்களின் பெயரிலோ வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் ஊடாக ஆபத்தான APK கோப்புகள் அனுப்பப்படுகின்றன. இவை திருமண அழைப்பிதழ்கள், மின்சார கட்டண விவரங்கள் அல்லது பரிசு போட்டிகள் போன்ற பெயர்களில் வரக்கூடும் என காவல்துறையினர் கூறியுள்ளனர். இவற்றை ஒரு புகைப்படம் என்றோ அல்லது PDF கோப்பு என்றோ நினைத்து கிளிக் செய்தால் அது உடனடியாக உங்கள் தொலைபேசியில் ஒரு மென்பொருளாக தானாகவே நிறுவிக்கொள்ளும் என அவர்கள் கூறியுள்ளனர். இந்த மென்பொருளூடாக ஹேக் செய்பவர்கள் கைபேசியை முழுமையாக தமது கட்டுப்பாட்டுகள் கொண்டு வருவார்கள் என காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதன் மூலம் தொலைபேசிக்கு வரும் SMS மற்றும் வங்கி கொடுக்கல் வாங்கல்களுக்கான OTP ரகசிய குறியீடுகளை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறுதியில் வங்கிக் கணக்கில் உள்ள பணம் முழுமையாக கொள்ளையிடப்படும் அபாயம் உள்ளதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத மணல் அகழ்வில் ஈடுபட்ட வாகனங்கள் மற்றும் அதன் சாரதிகளும் கைது செய்யப்பட்டுள்ளதாக மூதூர் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த கைது நடவடிக்கை மூதூர் காவல்துறை பிரிவில் நேற்று சனிக்கிழமை இடம்பெற்றுள்ளது. இதன்போது அனுமதி பத்திரமின்றி பருவிப்பாஞ்சான் பகுதியில் மணல் அகழ்வில் ஈடுபட்ட 4 உளவு இயந்திரங்களும் அதன் சாரதிகளும் காவல்துறை விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதேவேளை மூதூர் மணல் சேனை பகுதியில் உள்ள காணியொன்றின் அனுமதி பத்திரமின்றி மண்ணேற்றிய 4 உளவு இயந்திரங்கள், ரோலர் இயந்திரமும் மூதூர் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டு அதன் சாரதிகளும் கைது செய்யப்பட்டனர். மேலும் டிப்பர் வாகனம் ஒன்றும் கைப்பற்றப்பட்டது. கைது செய்யப்பட்ட வாகன சாரதிகளை மூதூர் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை மூதூர் காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். இத்துடன் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.